வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் பழனி மாவட்டத்தினுடைய 5வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக இன்று பழனி பறந்து விரிந்து வெளிநாடுகள் வெளியூர்கள் மக்கள் எல்லாம் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு திட்டம் என்பது பழனி டு கொடைக்கானல் ரோப்கார் திட்டம். அது அறிவித்தபடியிலே நிற்கிறது. அதை விரைவுபடுத்தி அமல்படுத்திட வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானிக்கிறது. அதே போன்று பகல் ட்ரெயின் ஒன்று பழனியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் ரயில் பயணம் தொடங்குவதற்கு பக்தர்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதுவாக அமைந்திட பகல் நேர ரயிலை உடனடியாக அனுமதித்திட வேண்டும். தாராபுரம் மேம்பாலம் என்பது கிடப்பிலே இருக்கிறது. இது அன்றாட மக்கள் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சாலை இருக்கிறது. அதே தாராபுரம் மேம்பாலத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் போட்டிவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு அறிவித்துகிறது. இன்று கோயில் சுற்றி சிறு குறு வணிகர்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அறங்காவல் குழு போடுகின்ற பொழுது அதில் வணிகர் சங்க பிரதிநிதிகள் விட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு அறிவித்துகிறது. பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு தேர்வான மாற்று இடம் கொடுத்து அவருடைய வாழ்வாரத்தை வாழ்விக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து உள்ளாட்சி நகராட்சி கடைகள் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்த பொழுது அது இடர்பாடுகளை போக்கி நிரந்தரமாக கடை நடத்துவதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது. அதில் ஒருவர் நீதிமன்றம் சென்று தடை வாங்கியிருக்கிறார். அதையும் நிவர்த்தி செய்து உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று வணிகநல வாரிய உறுப்பினர்கள் சேர்க்கை என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டணம் இல்லாமல் நவம்பர் 30 வரைக்கும் அறிவித்திருந்தார்கள். மேலும் 3 மாதம் அவகாசம் வேண்டும் என்பதை கேட்டவுடன் 4 மாதம் அவகாசம் தந்திருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக உள்ளமாறு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பழனி மாவட்டம் என்பது மாவட்டம் அமைத்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது அது பல்வேறு அதாவது போதுமான மக்கள் ஜனத்தொகை சட்ட விதிகளாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அறிவிப்பு என்பதை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்காக? எங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்காளர் உள்ளடக்கியவர்கள் நாங்கள். இன்று கார்பரேட் கம்பெனியுடைய அச்சுறுத்தல் கடுமையாக இருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகத்தில் 35 விழுக்காடு வணிகம் கைவிட்டு போயிருக்கிறது. மும்பையை சேர்ந்த முதலாளி இங்கு பெரும் நிறுவனங்களை தொடங்கி சாமானியர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். ஏன்னா மும்பைக்காரங்க ஓட்டு போட முடியாது. உள்நாட்டு வணிகர்கள் தான் ஓட்டு போட முடியும். உள்நாட்டு உற்பத்தியை வாங்கி விற்பனை செய்கின்றவர்கள் உள்நாட்டு வணிகர்கள். இந்த வணிகர்களை பாதுகாப்பதற்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட வேண்டும். கார்பரேட் கம்பெனிகள் கடை நடத்துவதற்கு இங்கு அனுமதி கூடாது என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தனியா ஒரு அமைச்சர் வணிகர்களுக்கு வணிக வரித்துறை அமைச்சர் ஏற்கனவே வணிக வரித்துறை அமைச்சருக்கு கூடுதலாக வணிகர்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரு தனி துறை அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும், நன்றாக இருக்கும். பிளாஸ்டிக் கேரி பேக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பை பொறுத்தவரையிலே அரசு தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே போன்று அரசு துறை அதிகாரிகளுக்கு தெரியும் இந்த தடை செய்யப்பட்ட கேரி பேக் எந்த மூலமாக வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அங்கு அவர்கள் தடை செய்யாமல் கடைகள் உள்ளே நுழைந்து அவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற விளம்பரத்தை தவிர்த்து முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எங்க தயாரிக்கப்படுகிறதோ அங்கே தடை செய்யப்பட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தமிழக அரசு 4.5 கால ஆட்சியை புரிஞ்சிருக்காங்க. இந்த 4.5 கால ஆட்சியில வணிகர்களுக்கு சாதகம் என்ன நினைக்கிறீங்க, பாதகம்? அதாவது 4.5 ஆண்டு ஆட்சியில மரியாதைக்குரிய முதலமைச்சர் இடத்துல கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் ஏறக்குறைய ஒரு 60-70 விழுக்காடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். நாளை தேனியில் நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழு கூட்டத்திலே அது சம்பந்தமாக விவாதித்து அழுத்தம் தர இருக்கிறோம். உணவுப் பொருட்களுக்கு நிறைய பொருட்களுக்கு இன்னும் குறியீடு வழங்கல, புவிசார் குறியீடு வழங்கல அப்படின்னு தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் இது வச்சுக்கிட்டே இருக்கீங்க. வர்ற ஆட்சியிலாவது இது நிறைவேற்றப்படுமா? கட்டாயமா நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியின் மூலமாக பல்வேறு அச்சுறுத்தலை நாங்கள் ஏற்பட்டாலும் கூட இன்று நாங்கள் தான் இந்தியாவிலே
தரமான உணவுப் பொருட்களை வழங்குகின்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால குறியீடு கட்டாயமா அமையும், அதுல வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை அவர்கள் சந்திச்சு நாங்க பேசலைங்க. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பு அரசு தேர்தல் அறிவித்த உடனே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அடங்கிய தீர்மான பட்டியலை அனைத்து கட்சிக்கும் வழங்க இருக்கிறோம். எந்தெந்த கட்சிகள் முன்வந்து எதையெல்லாம் செய்வோம் என்று எழுத்துப்பூர்வமாக தருகிறார்களோ அதை ஆய்வு செய்துதான் எங்களுடைய வாக்கு வங்கியை நகர்த்துவோம் என்பதை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பு என்பது எங்கள் வாழ்வாதாரம் என்பது ஏதோ வியாபாரிகளுக்காக விக்ரமரையா பேசுகிறார் என்று எண்ணுவார்கள் அல்ல. நாங்கள் பேசுவது இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள். ஆகவே எங்க வாக்கு என்பது எப்படி நகர வேண்டுமோ, எந்த சூழல் நகர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம். நிறைவேற்றியிருக்காங்க. ஓகே, நன்றி.